அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து முஸ்லிம் சொந்தங்களுக்கும் இனிய ரமலான் தின நல் வாழ்த்துக்கள். யாரெல்லாம் எங்க கூட நோன்பு கஞ்சி குடிக்க போறீங்க எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. இன்னைக்கு நீங்க கஞ்சி குடிக்கிற வாட்டி இல்லடா. ரிஷினி, சலீம், மன்சூர், ரஹீம். தேங்காய் ஒருத்தவங்க திருவி எடுக்கலன்றதால அவங்க வந்து தேங்காய் பால். அடுத்தது எல்லாரும் பாசி பருப்புல செய்திருப்பாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல பாசி பயர்ல செய்வோம். யா அல்லாஹ், இவங்க உருட்டுலாம் எங்களுக்கும் தெரியாது, பக்கத்துல இருக்கணும் தெரியாது, அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். இதை வந்து இப்படி சின்ன சின்ன நாரி ஒன்று முடியும். கோழிக்கோட மன்சூர் வேலையே ஐத்தான் செல்லிக்கிறேன் எங்கிட்ட கொழும்பு பக்கத்துக்கு வந்து வாரீங்க. செல்லி வேலை இல்லவா இன்னைக்கு வாங்கல என்ன பண்றீங்க? ராத்தா சாப்பிட்டால முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே. நீ கொஞ்சம் முன்னுக்கு கெட்ட பிள்ளை வந்து அல்லாஹ்வை நினைத்து கொண்டு அடுப்பில் சட்டியை வைப்போம். கையில் எண்ணெய் ஊற்றுவாங்க. கதாபாத்திரமான எண்ணெயை விடுவோம். பட்டை வகை நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நறுக்காம வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணி நம்ம வடிவா இடிச்சு வச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு சின்ன சின்னனா வடிவா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்க சிக்கனை அழகாக அப்படியே பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்க தக்காளி அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விடுவோம். புதினா, கொத்தமல்லி, அத்தோட மிக்ஸ் பண்ண வேண்டியது கறி மசாலா. இப்ப முதலாவது சொம்பு தண்ணியை ஊத்திக்கலாம். அழகாக அப்படியே அந்த கறியோட அப்படியே ஒரு கொலாப்ஸ் ஆகி நல்லா இருந்தா நாங்க அடிச்சுக்கிறோம், நல்லா உனக்கு வச்சுக்கிறோம். 8 ஊரு 8 ஊரு லிஸ்ட் இருக்கு கையில். எங்க சாப்பாட்டை அடிச்சு கேட்டான் பாருங்க பா வடையோட சாப்பிட நல்லா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதான் வடை வாங்கிடுறது நாங்கள் பார்ப்போம். வெறித்தனமா சமைக்கிறோம், அழகா ருசிக்கிறோம். உள்ளே காரியே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து முஸ்லிம் சொந்தங்களுக்கும் இனிய ரமலான் தின நல் வாழ்த்துக்கள். என்ன இப்படி வந்து திடீரென்று ஒரு கெட்டப்ல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, சம்டே நீங்கள் மதத்தை பிரிச்சு பார்ப்பீங்க, அதை பிரிச்சு பார்ப்பீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி. நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. மனசார நாங்கள் எம்மதமும் சம்மதம் அப்படி பழகிறாக தான் நாங்கள். அதுக்கு நாங்கள் வந்து இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள் முஸ்லீம் சொந்தங்களுக்கு. ஸோ அதுக்காக நாங்கள் இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம்டா, உண்மையிலே ரமலான் தினத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான இறைச்சி கஞ்சி வந்து இன்னைக்கு நாங்கள் காய்ச்ச போகிறோம். இன்றைக்கு இறைச்சி கஞ்சி, இன்னைக்கு இறைச்சி கஞ்சி, அதாவது நோன்பு கஞ்சின்னு சொல்லுவாங்க. நோன்பு கஞ்சி. அதாவது நோன்பு நேரங்களில் வந்து உண்மையிலே அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு முஸ்லீம் சொந்தங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் இந்த நாட்கள் வந்து. அப்போ வந்து அதில் இறுதி நாளில் வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்குமே. ஸோ அப்போ நாங்கள் வந்து அவங்களோட எங்களுக்கு நிறைய முஸ்லீம் நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ரீசெண்ட் டைம் தெரியும் வந்து நாங்கள் அந்த சாப்பாடெல்லாம் சமைச்சு உங்களுக்கு வந்து விதவிதமான சாப்பாடெல்லாம் காட்டி கொண்டிருக்கோம். அப்போ இந்த நாளுக்காக வந்து நாங்கள் முஸ்லீம்களாக மாறி இந்த நாளில் வந்து இறைச்சி கஞ்சியை வந்து காய்ச்சி வந்து காட்ட போகிறோம். எப்படி அதை செய்கிறேன்றதை வந்து எங்களுக்கு நோம்பலாக தான் தெரியும். வந்து கசீர் நானாக்கு தான் ஃபுல்லாக எல்லாமே வந்து செய்வார். பாருங்கள், கெட்டப்போ பார்த்தாலே உங்களுக்கு வந்து விளங்கி இருக்குமே. இதில் வந்து யார் குக்கர்ன்னு சொல்லி நல்ல கஞ்சி காய்ச்சிற முறையில் உங்களுக்கு தெரியுமே. ஓ சரி, நல்லா தின்னலாமே. ஓ நல்லா தின்னலாம், பிரச்சனை இல்லை. ஓ பார்த்தா தின்ற மாதிரியே இல்லையேடா. ஸோ உண்மையிலே வந்து எங்களுக்கு புதுசு. நாங்கள் நிறைய கஞ்சி குடிச்சிருக்கோம், நிறைய நண்பர்கள்ட்ட போய்க்குள்ள வந்து கடையில் வாங்கி குடிச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் ஒரு நாளும் இது செஞ்சு பார்த்தது இல்லை. இப்போ யாழ்ப்பாணத்து போய்க்குள்ள வந்து கூழ் காய்ச்சி குடிச்சிருக்கோம், அப்படி இப்படி செஞ்சுருக்கோம். அப்போ இன்றைக்கு வந்து இதை செஞ்சு பார்ப்போம்ன்றதுக்கு நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம். ஸோ இந்த நாளில் உண்மையிலே திரும்பவும் ஒருக்கா வந்து முஸ்லீம் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் ரமலான் தின நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் இனிதே இந்த சமையலை ஆரம்பிக்க போகிறோம். எப்படி வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியலை. ஏன்னா எங்களை முதல் டைம்ன்றதால வந்து முஸ்லீம் சொந்தங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் கீழே வந்து அப்படியே உங்களோட கொமாண்டோட தெரிவிங்க. கண்டிப்பாக
செட்டப்புகள் அப்படி இருக்கு. ஆமா, அதாவது ரமலான் மாதம் வந்தாலே வந்து இந்த நோன்பு கஞ்சி தான் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ வந்து என்ன சாப்பாடு வந்து நாங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கையில் வந்துட்டு நோன்பு பெருநாளில் முக்கியமாக இருக்கிற இந்த ஒரு நோன்பு கஞ்சியை தான். நிறைய சாப்பாடு வந்து ஸ்பெஷலாக இருக்கலாம், ஆனால் அந்த நோன்பு கஞ்சி தாண்டினது தான் எல்லாமே. ஸோ அதனால தான் நாங்கள் நோன்பு கஞ்சியை வந்துட்டு செலக்ட் பண்ணி இன்னைக்கு இதை வந்து பண்ணி காட்ட போகிறோம். ஆனால் எங்கட பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது அப்படி சொல்லி முன்கூட்டி வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறோம். சம்டைம் வந்து இது வந்து உங்களோட அப்படி சொல்றது உணர்வுபூர்வமாக இருந்த இந்த கஞ்சி வந்து சம்டைம் நாங்கள் சில மிஸ்டேக்கள் விடலாம். அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம். எல்லாம் எங்களுக்கு வந்து புதுசு. எங்களுக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் சொன்னதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு இல்லவருக்கு சொன்னதை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து சமைச்சு பார்க்க போறோம், செஞ்சு பார்க்க போறோம். என்ன கதைக்கிறீங்க இது கொஞ்சம் அந்த ஒரு மதத்துக்குள்ள போனோடைய நான் ஒரு இஸ்லாமிய மாறினோடைய கொஞ்சம் அமைதிக்குள்ள போயிட்டு நபிகள் நாயகத்துல ஒரு கோட்பாடை கடைபிடிக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறி இருக்கிறார்? அவர் எல்லாம் நல்லதான் கூறி இருக்கிறார். அதுல ஒன்றை சொல்லுங்க. அவர் சொன்னதுக்காகவே அமைதியா இருக்கார். அவர் நிறைய கூறி நீங்க எதிர்பார்க்க அமைதியா இருக்கிறத படி என்ன கூறி இருக்கிறார்? பேசாமல் அடக்கத்தோடு நோன்பு கஞ்சியை குடித்து கொண்டிருங்கள். அதனால நீங்க பேச சரி, ஓகே. அப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி நோன்பு கஞ்சி வந்து காய்ச்ச போறோம். அப்போ வீடியோக்குள்ள போகலாமே? வீடியோக்குள்ள போடலாம். டைம் என்னவாப்பா இப்போ? செல்ல கேட்கிறே இல்லையே, முன்னுக்கு போதாரு. நானா கஞ்சி காய்ச்சிற டைமுக்கு வாண்டு சென்னா வார டைம், கஞ்சி குடிக்கிற டைமுக்கு வாரு. ஷவா அல்லா இப்படி இருக்கு. இன்றைக்கு நீங்க கஞ்சி குடிக்கிற வாட்டி இல்லடா. எத்தனை மணிக்கு வரைக்கும்? அல்லா அல்லா டொண்டொடங்க. ஓகே, நாங்கள் வந்து இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்க இடங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே காடு மேடு தான் போவோம். ஆனால் இன்றைக்கும் வந்துட்டு ஒரு காடாக இருக்கலாம். இது வந்து சவுக்கம் காடு, பின்னுக்கு வந்துட்டு தாளை காடு அப்படி சொல்லி பல காடுகள் இருக்கலாம். இது வந்து காடும் கடலும் காற்றும் சேர்ந்த இடம், அமைதியான ஒரு இடம் என்று சொல்லலாம். வந்து அழகான ஒரு இடம். அப்போ சொல்லி வேலை அதை முக்கியமாக ஒரு இதை சொல்லணும். வந்து இந்த நோன்பு கஞ்சி காய்ச்சல் சொல்லி சொன்னால் அதுக்கான ஸ்பெஷல் இருக்காம். அதாவது இந்த கெப் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கெப்பும் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று இருக்காம. அதாவது நோன்பு கஞ்சி காய்ச்சல் சொல்லி சொன்னால் அந்த கெப் போடணுமே. ஆனால் வந்து நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச கெப்பை வந்து போட்டு தேடியும் கிடைக்கல. நாங்கள் எங்களுக்கு கிடைச்சதை வந்து போட்டுக்கொள்கிறோம். அதுக்காக வந்து நீங்கள் குறை நினைக்க வேண்டாம் முஸ்லீம் சொந்தங்கள். ஓகே, எது இருந்தாலும் பிரச்சனை இல்லைண்ணே. அப்போ என்ன முதல்ல என்ன வேலை என்ன இது எனக்கு ஒன்றும் தெரியும். எடுத்து நிலையாக வைக்க வேண்டும். நிலையாக நிலத்தோட தம்பைக்கு நீங்கள் நிலையாக தம்பச்சிருக்கீங்க, நீங்கள் நிலத்தோட வைக்கல அது. ஓகே, நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு அளவாக தான் நாங்கள் அந்த ஒரு கொஞ்சமாக வந்து செய்ய போகிறோமே. இந்த வச்சுக்கோ. தேங்காய் ஒருத்தன் வந்து திருவி எடுக்கலான்றதெல்லாம் அவங்க வந்து தேங்காய் பால் பவுடர். அது பவுடரோ இருக்கட்டும் முன்னுக்கு இப்படி. அதாவது ரியல் கோகோனட் பவுடர். ஓ, இந்த குடிச்சுப்பா. இந்தாங்க வெங்காயம் பச்சை வச்சுக்கா. வெங்காயம் பச்சை வச்சுக்கா. தக்காளி இதோட சிறுசாக பொடிச்சு கட் பண்ணிருங்க. எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ முதல்ல வந்து அரிசியை ஊற போடணும். அரிசியையும் பருப்பையும் ஊற போடணும். எல்லாம் சரியா வாங்கி வந்தியான சமைக்கலாம். அது சரியாக இருந்தால் நல்லா இருக்கும். பார்ப்போம். ஏன்னா தேங்காய் எடுத்துவீங்க? தேங்காய் அவசரத்துக்கு வாங்கிட்டு வந்து, அதாவது திருவிழா இல்லாத காரணத்துக்கு வாங்கி கம்பெனி சீக்கிரட்டை படி அதை உடைச்சி திருவையில வை. என்ன கிஷோ, இதில் ஒரு பல்லு அப்படி உடைச்சிருங்க. ஒரு அந்த பூண்டு அப்படி கொண்ட பல்லு. இந்த இஞ்சி எந்த அளவு? இஞ்சி வந்து தேவையான அளவு. இல்லை அது கூட. இல்லை அது எந்த அளவு தேவையான அளவு சொல்லுங்களா. இஞ்சி வந்து நமக்கு உலகம் போதும் பண்ணி ஏன்டா கடுமையாக காரம் கூட விடக்கூடாது. இதை கொண்டு போய் பிளேட் போட்டு குடிக்க போயிட்டேன். ஓகே, அதுக்காக தான் மிச்சம் வைக்க சொல்லுவேன். இதுதான் முக்கியமான இன்கிரீடியன்ட். அரிசி அதாவது பச்சரிசி வெள்ளை பச்சை. ஓகே, இப்போ வந்து முதலாவது வந்து அரிசியை ஊற போட்டுக்கலாம். அரிசியை ஊற ஏண்டா மற்ற வேலையில செய்து வர்றது அரிசி விளையுது செம்புக்குள்ள. அதாவது செம்புக்குள்ள அரிசி போட்டா தானே டக்கண்டு இலகுமா. என்னென்ன சொல்லலாம் சொல்லு நீ. பாத்திரம் எடுத்து வரையில நாங்கள் டக்குன்னு. அதுவும் என்னடா அரை கிலோவில் செய்ய போகிறோம். அரை கிலோ அரிசி செய்ய போகிறோம்ன்றோடையா செம்பு போதும். தண்ணி கொஞ்சம் மாதிரி இருக்குல்ல. அடுத்து என்ன ஊற வைக்கிறேன்? பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு இது கூட கிடக்குது. என்னடா அடுத்தது எல்லாரும் பாசி பருப்புல செய்திருப்பாங்க.
இப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பாசி பயரில் செய்வோம். டேய் இதை நீ கதையா மாத்துறாடா. நீ பாசி பருப்பு தான் சொல்லிப்பா. அவன் பாசி பருப்புக்கு பதிலா பாசி பயிர வேண்டி ஏத்திருக்கா. இல்லை என்னடா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமே. டிஃப்ரெண்டாக நீ அதாவது ஒண்டி இல்லைன்னா உப்பு இல்லைன்னா பிரச்சனை இல்லை. மற்றாக்கள் உப்பு போட விட நாங்கள் உப்பு இல்லை சாப்பிடுவோம்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ வேண்ட கதை இருக்கு. உங்களுக்கு தான் வந்தது ரெசிபி அனுப்புகிறவங்க அதுக்கு எதாவது வாங்கிட்டு வரோம். என்னென்ன வாங்கிட்டு வந்தது இல்லை அதாவது இப்போ இதில் செய்தால் கொஞ்சம் நல்லா வருமென்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லை அதை விட கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டேன். பார்ப்போம் சாப்பிட்டு சொல்லுவோம், ரிவ்யூ சொல்லி பார்ப்போம். அப்புறம் நல்லா இருக்கு. இது கூட போடுறது இல்லை, ஒரு கொஞ்சத்தை போடுவோம். கொஞ்சம் போடுவோம். எனக்கு தெரிஞ்சு நீங்க காய்ச்ச போறது கஞ்சி கிடையாது, பொங்கல் போல இருக்காப்ப. என்னத்தை நானே செஞ்சு கடைசியில் பார்ப்பேன். இன்னும் கொஞ்சம் கொட்டுங்க, இன்னும் கொஞ்சம். என்னடா இது கூட இருக்கீங்க. ஓகே சரி, இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியை கொடுத்து நல்லா வாங்கி அதான் இந்த மாதிரி சீவி எடுப்போம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அடுப்பில் சட்டியை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து இஞ்சியையும் பூண்டையும் வச்சு நாங்கள் இடிக்க போகிறோம் முறையில். துறைச்சாச்சுற ரமலான், புனித ரமலான், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன், அல்லல் படும் துயரங்களை அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருவவென்று அழுது கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, தேடும் நேயர் நேயங்களில் குடியிருப்பவன், தேடாத உயிர்களுக்கும் உணவளிப்பவன், பாடுகின்ற இதயங்களை தெரியாது உள்ள பாவங்கள் தெரியாடி சமாளிக்கிறேன். எங்களை டீமை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம் தானே. அதாவது இலங்கையில் எப்பயும் சாந்தியும் சமாதானமும் எல்லா மதங்களும் ஒன்று என்ற கோட்பாட்டுகள் இயங்குறார்கள். நம்ம மற்றவங்க இல்லாட்டி நாங்கள் அப்படி சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையானா சேச்சில் நிற்போம், வெள்ளிக்கிழமையானா காலையில சேச்சிலையும் சாப்பாடு தருவாங்க. நீங்க ஓப்பனா சொல்லாதீங்கடா. வெள்ளிக்கிழமை வாங்க போனா பொங்கல் கிடைக்கும், சேச்சிக்கு போனா அங்க உங்களுக்கு தருவாங்க, கேக்கு தருவாங்க, அந்த வைனும் அப்பவும் தருவாங்க. அது நட்கர்னே அதே மாதிரி இப்போ நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயாச்சும் இந்த இதில் நிற்பாங்க பள்ளிவாசல் கஞ்சி வாங்கி குடிக்கிறது. இல்லை என்னடா உண்மையிலே எங்கட முஸ்லீம் சகோதரர்கள் எங்களை கூடுதலாக இன்வைட் பண்ணுறாங்கல்ல. இப்போ காத்தாங்குடி எங்களை பெருநாளுக்கு வாங்க சொல்லி ஏன்டா நம்மளுக்கும் நிறைய எல்லாம் நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்று தானே. இதை ஒரு ஞாபகப்படுத்திட்டா நான் வீடியோ பார்க்கற தெரியாது, இப்போ போகும் அடிப்பா இருக்கு. அடுத்தது இதில் ஒரு பச்சை ஊச்சிக்கா ஒரு 4 போதும், 4 பச்சை ஊச்சியாக காரம் பண்ணிக்கேன்டா. காரம் வந்து கூடுதலாக போகும்னு சொன்னால் கடும் உரைப்பா. இப்போ நீங்கள் இது வரைக்கும் எங்களோட பேர்களை பார்த்துருப்பீங்க வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வேறு வேறு பேர் இருந்திருக்கு. சொல்லி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவீங்க. அப்போ இதில் நாங்கள் வந்து பேரெல்லாம் சேஞ்ச் பண்ணிடுவோம். நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்து பேர் அடிக்கிறேன்டா திவா நல்லா இருக்குது, பிரலா நல்லா இருக்குன்னு அடிக்கக்கூடாது. பேர் நாங்கள் சொல்கிற பேர் தான் அடிக்கணும். சொல்லுவோம் என் பேர் என்ன? இவர் ஹக்கீம் நானா, அவர் அந்த மன்சூர் நானா, கோழிக்கடை மன்சூர், கோழிக்கடை மன்சூர் நானா. இவர் வந்து அகமதுல்லா, முகமது அகமதுல்லா. முகமது பெரிசா போகுது கொஞ்சம் பேர் உங்களோட அப்பட பேரோட சேர்த்து என்னது ஹக்கீம் காக்கா. ஹக்கீம் காக்கா, ஓகே. எந்த பேர் என்ன மறந்து எனக்கு மறந்து எனக்கு நானே பேர் வச்சுக்கொள்றேன். ஓகே, ரஹீம். உங்களோட வேற நீங்க சொல்லுங்கடா. அவரு மன்சூர், அவர் மன்சூர் ஈஸியா வரும். நான் வந்து அகமதுல்லா. அப்ப எனக்கு அதான் நீங்களே வச்சுக்கொள்ளு. ரிசினி அகமட், ரிசினி ரெண்டு கூட்டா இப்படி. சரி, ஏதோ ஒன்று. ரஹீம் என்ற பேர் வாயில இந்த பேரை தவிர வேற ஒரு பேரை சொல்லி ரஹீம். மன்சூர் நானா வாயை பொத்தி கொண்டு இருக்கோம். என்ன பேரா சொன்னு எனக்கே மறந்து இந்த பேர் அந்த பேரு ஞாபகம் இருக்கு, இந்த 2 பேரும் ஞாபகம் இருக்கு. சலீம் நானா, சலீம், மன்சூர், ரஹீம், ரிஷினி. ஓகே, ரிஷினி முடிஞ்சா
ஓ முடிஞ்சுது. இப்போ நான் செல்றதை நீங்கள் கேட்டு செய்யணும் சரியா? இங்கே முதல்ல செல்லணும். ஓகே நான் அதை குத்திட்டேன். சரி குத்திட்டேல. சரி அடுத்தது சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுப்போம். ஓகே ரெண்டா கட் பண்ணால் தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முதல்ல அதெல்லாம் கழுவணும். ஓ மேலே ஓ கழுவாம செய்தால் கராம் கழுவணும். ஓகே கறின்னு சொன்னால் வந்து உண்மையில் கூட பீஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நாங்கள் மாட்டு இறைச்சி வேண்டாமல் வந்து கோழி இறைச்சி வேண்டியிருக்கோம். மாட்டு இறைச்சி தான் பொதுவாக கறியண்டே சொல்லுவாங்க. நாங்கள் இல்லை இங்கே வந்து அதை வந்து இறைச்சின்னு சொல்லுவாங்க. இறைச்சி மாடு தண்ணி கோழியில் தான் செய்ய போகிறோம். அதாவது நாங்கள் வந்து இப்போ இதை சின்ன சின்ன கட் பண்ணுவோம்ல. ஓ சின்ன கட்டும் சின்ன அதாவது அடிஞ்சு போய் கூழ்மா எடுக்கணும். அப்போ தான் கஞ்சியோட சேரும் வெள்ளாடும். வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு எடுக்கணும். சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக போட வேண்டியது. இல்லை அதை வந்து ரெண்டு ரெண்டா அப்போ எலும்பு என்னடா இது? எலும்பை அந்த இல்லை எலும்பை கொண்டு வீட்டில் செல்ல பிராணிக்கு போடுங்க. ஆல்ரெடி சவக்காலை கூட சாப்பிடுவோம். நோனும் அப்படியே வருது. எலும்பை போடு நமக்கு என்னடா? எலும்பில் அரைச்சி வாங்க. நம்ம வந்து வித்தியாசமாக சமைக்கிறடா. ஓகே ஓகே எவனோ பொறுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்காக தான் எலும்பதில் ஓட்டா அடிச்சு இடிச்சு போட்டு அதுக்குள்ள ஓட்டா சரி. ஒண்ட மூளைகள் ஒண்ட மூளை அவனோட பேர் உரல்ல ஆனால் இல்லாட்டி இப்போ அதாவது கத்தி அரிசி இல்லாட்டி இப்போ நம்ம இது வீட்டு மிக்ஸி இருக்காக்கள் மிக்ஸியில் போட்டு சிக்கனை அரைக்கலாம். அரைச்சி எடுக்கலாம். மன்சூர்னா ஓ மன்சூரா நாங்கள் உன் பேர் என்னடா? உன் பேர் மறந்து ரிசினி அகமட் ரிசினி ரிஷினி சலீம் மன்சூர் ரஹீம் எழுதி வைக்கணும் நாம. சலீம் பாய். சலீம் பாய். அதாவது நம்ம முஸ்லீம் நண்பர்கள் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. இப்போ எங்க போனாலும் சலாம் அலைக்கும் பாய் என்று சொல்லுவாங்க. சலாம் அலைக்கும். அது இந்நேரம் அவங்க கடவுளோட டச்சில் இருப்பாங்க. அதாவது கடவுளை மையமா வச்சுக்கணும். நாங்களும் சில இந்த கிளையில் எங்கடா போவோம் அது சொல்றேன். அஸ்லாம் அலைக்கும் அவங்க சொல்ற மாதிரி வணக்கம்டா நண்பா எங்க போகன்றலாம் கேட்கறல பழக்கத்தையும் பரந்தானிகள் இல்லாட்டி இன்சா அல்லான்னு சொல்லி எந்நேரம் அல்லாவை நினைச்சு கொண்டிருப்பாங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு ஈடுபாடுகள் இருக்கு. ஆனா எல்லா மதமும் ஒரே கோட்பாடை தான் சொல்லுது. கோட்பாடு நம்ம இதுல வந்துட்டு வணக்கம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப பிள்ளை எல்லாத்தையும் சொல்றது இல்லை. அதான் பிரச்சனை. வணக்கம் என்ன இருக்குது? ஓகே இதை வந்து இப்படி சின்ன சின்ன நாரி ஒன்று முடியும். கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த எலும்பு இல்லாத இறைச்சிகளை வாங்கிடுங்களேன். இந்த இறைச்சி வாங்க போனோம் பட்டணும் கழுத்தியால் டை பார். அடுத்தது நான் கிஷோ இதையும் கொஞ்சம் குத்தி எடுங்களேன். அதாவது ஏலம் கருவாய் ரெண்டையும் போட்டு குத்தி ஓ அந்த பேஸ்ட் அள்ளி வரை எடுத்துட்டு அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவோம். இன்னும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணலாம்னு சொல்கிறாங்களோ. ஆனால் நான் சொன்னேன் இல்லை இந்த அளவு போதும். என்னண்ணா ஓ என்ன உங்களோட பேர் என்ன? ரிசினி. ரிசினி என்னண்ணா சொல்கிறேன் ரிசினி. ஓ இது இப்படி சின்ன சின்ன கட் பண்ணி எடுக்கலாம். இன்னும் கூலாக்கி எடுக்கலாம். இருந்தாலும் சலீம் காக்கா சொல்கிற மாதிரி இப்படி இருந்தாலும் நல்ல அதாவது கடிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி. அங்கே மன்சூர் வாடி அழகா தட்டை பிடிச்சி கொண்டு இருக்காரு பாருங்க. ஆனால் பார்த்தியா கோழிக்கோட மன்சூர்ற வேலையே வேறு உண்டா அப்ப என்னதை பார்த்து நீங்க நல்லா செய்யக்கூடிய ஆளா பேரவன் பண்ண மாத்தி வச்சுக்கலாம். ஓனோ எனக்கு மன்சூர் கூட தான் செட் ஆகும். அப்படியே கெட்டப்புல வந்திருக்கே நீங்க அப்படியே மன்சூர்னாட சேப் அடிக்கு பாருங்க. இந்த மன்சூர் நான் பார்த்தாருண்டா பரவாயில்ல. இப்போ கோழிக்கடை உண்டு ஆரம்பிக்கலாம். ஓ அதெல்லாம் பயப்படுறது இல்லை. நீங்கள் முழு வேலையும் செய்யும். நாங்கள் மீன் பிடிக்க போவோம். அதாவது தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக கடலை எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் கடலை எண்ணெய் தேடி பார்த்தோம். கடலை எண்ணெய் ஒரு இடம் கிடைக்க காரணத்தில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அப்படிதான் அந்த வீடியோவில் எழுதிக்காங்க. வீடியோவில் இல்லை என்னென்னதையே பார்த்தீங்க கடைசியாக வந்து யோசிப்பாங்க நாங்கள் பாரம்பரியமாக செஞ்சு வர நோம்பு கஞ்சியில் கை வச்சுட்டே யோசிப்பாங்க. நாங்களும் நல்லா வருமானு நினைக்கிறேன். அதாவது இப்போ என்ன சொன்னால் இப்போ நாங்கள் எல்லா மதத்தையும் ஆதரிக்கத்தானே வேணும். அதுக்காகத்தான் நாங்களே பிரச்சனை இல்லை என்னோட குதிச்சு செஞ்சு பார்க்கணும். பொங்கல் வந்தாலும் நாங்கள் பொங்கி காண்றோம் இல்லையா அது மாதிரி இல்லையா அதே மாதிரி. அதாவது சித்திரைக்கு இப்போ ஏதாவது ரெசிபி வேணுமெண்டா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கண்ணே. இப்போ சித்திரை வருஷம் வருது அதுக்கு ஏதாவது நாங்கள் சிக்கனம் பண்ணி சொன்னானே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முறுக்கு லட்டு பனங்காப்பழம் அது இன்னும் தேவைண்டான்னு சொல்லுங்க. செஞ்சு கொண்டு கொடுக்க போறியா? இல்லை எப்படி அந்த புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. தேவைன்னு சொல்லி அட்ரஸ் அனுப்புனா நாங்கள் செய்து அனுப்புவோம். பிரச்சனை இல்லை. டெலிவரி புதுச்சா இதில் இறங்கிட்டேன்னு பார்ப்பாங்க. டேய் அதாவது வேர்வை சிந்தி உழைக்க ஆரம்பிக்க போகிறோம். அதாவது அடுப்பு கிட்ட இருந்தாங்களே வேர்வை தானே இருந்தானே. இப்படியெல்லாம் செய்தாடா வாழையும் விட மாட்டாங்க சாவையும் விட மாட்டாங்க. சாகவும் விட மாட்டாங்க கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. நீ சொல்லிக்கணும் உங்களுக்கு 250 கிராம் வந்து எலும்பில்லா இறைச்சி தாங்க கொண்டு சொல்லி அது என்ன உங்களுக்கு வெட்டோண்ட கத்தியாரு. அதாவது புதினாயிலேயே சின்ன சின்ன பிக்சர் தானே இல்லை. அதாவது ஃபுல்லாக எல்லா துணையும் சேரும். கொத்தமல்லியில் புதினா கொத்தமல்லி அதாவது கொத்தமல்லியும் சேர்க்கணும். கொத்தமல்லி அதுதான் நானும் கேட்க எடுத்து எங்கடா கொத்தமல்லி காணல நீங்க தேட வேண்டிய கடையில் தேட மாட்டேது. அதான் பிரச்சனை. கொத்தமல்லி கிடைக்கல. எவ்வளோ வந்தீங்க நான் ரோட்டு வழியா இது பழையண்ணா புதினா வேறு
நான் பண்ண அடுத்த சமையலுக்கு நான் எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா எந்த புல்ல பிடிக்கிறோம் இன்றைக்கு இறைச்சி கஞ்சி நானா கடுமையா வெட்டுறாரு ஓட்டுறதா முடிய போல. நானா பார்த்து வெட்டுங்க சேர்த்து வெட்டிட போறீங்க விரல சொன்னல விவகாரம் நடிச்சிடாதீங்க. அதாவது வீடியோ பார்க்குற சகோதரர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ள இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு தடவை நோம்புக்கு அலைங்கங்களை நாங்கள் கூட விட்ட அன்பா வந்து ஆதரவு இப்பதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு நிறைய பேர் கூப்பிட்டோம் உண்டு. கூப்பிட்டுருக்காங்கடா. அதாவது ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்கீங்க, சரி இத்தனை மணிக்கு இங்கே வரேன் இத்தனை மணிக்கு இங்கே வரேன், கடைசி நாளை இன்றைக்கு ஒருத்தர் டைம் தரல. அதனால நாளை இன்றைக்கு சாப்பாடு கவர் பண்ணணுமா இல்லையா? அந்த டேட் ஃப்ரீயா இருக்குண்ணே. ஃப்ரீயா இருக்கு. வீடியோ வாங்கண்ணே. அப்புறம் வளகாடியா சின்ன சின்ன அப்படியே பிச்சு வடிவா அப்படி வச்சுட்டு தக்காளி சின்ன சின்ன வச்சுட்டு சரி நம்ம அடுப்பை மூட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா வேலை? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வரேன்னா எப்படி எலும்பு ஒளியாக்கி இருக்குன்னு மட்டும் பாருங்கடா. அதான் கறிக்கடை சலீம் நானா அவன்டா சும்மாவா? சலீம் நானோட வெட்டுக்கு பிறகுதான் நீங்க யாருண்டால் வெட்டக்கூடிய ஆளவர் ஒட்டுமொத்த ஜில்லாவே ஆடி போயிருக்கு இந்த வெட்டால. ஒரு சகல வெட்டும் வெட்ட தெரியும் அவருக்கு. எதை சொல்றேன் இல்ல வெட்டுத்துறையில் தேர்ந்தவர், முற்றிலும் கற்றுணர்ந்தவர் என்று சொல்ல வந்தேன். உங்களுக்கு நான் ஒரு ஜீனியஸ் உங்களுக்கு எல்லாம். அது சரி. இது அதாவது இப்போ ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் இருக்கிற அந்த முஸ்லீம்கள் பேச்சு வழக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. எனக்கு அது பிடிக்குமா அவங்களோட? ஐத்தான் செல்லி எங்கிற கொழும்பு பக்கத்துக்கு வந்து வாரீங்க செல்லி வேல் இல்லவா? இது கொழும்பு பாச இன்னைக்கு வாங்கல என்ன பண்றீங்க ராத்தா சாப்பிட்டாளா என்று கேட்கறது நம்மளோட மட்டக்களப்புல அதாவது காத்தாங்குடி அந்த சைட்ல இருக்கிற முஸ்லீம்கள் ஒரு அப்படின்னு பேச்சு வழக்கு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், கதைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் முறைச்சா பச்சை அடிச்சிருவாரோ. அழகாக இப்பொழுது சிக்கனை கட் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது கட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுண்ணே. ஆமா. அடுத்தது நீ நம்ம கட் பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓ இது தண்ணி ஊற்றுங்க கையட்டுங்கடா எனக்கு கிளப் பண்ணுங்க. அவ்வளோ கஷ்டப்படாது. கிளாப் 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 சலீம் நானா கிளாப் இந்த கெட்ட போட்டு ஞாபகம் வந்து என்ன தெரியும் அந்த முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே. நீ கொஞ்சம் முன்னுக்குவாடா. உண்மையா அதாவது எப்படின்னா ஒவ்வொரு கெட்டக்குள்ளையும் போக்குள்ள வந்து அந்த ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரி இப்போ இந்த முஸ்லீம் பிள்ளையில அங்கேயும் விடல அங்கேயும் விடல நீ எல்லா இடத்தையும் கண்ண வச்சிருக்கா. முகத்தை எப்போதும் நான் சொல்லல அவனை தான் சொல்றான். இப்ப எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே. அதாவது முஸ்லீம் மக்கள்ற மனசு எப்பயும் பூ மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யற பாங்கும். தேனி மாதிரி போய் ஒரு மொச்சிட்டாராம் தேன் குடிக்க சொறி விட்டுரும் கத்தியாலும் காதோடு சொல் உன் முகவரி என் வாழ்க்கைக்கு என்று சரியா. இப்போ முதல்ல அந்த பாட்டை கழிவு வரும். ஏன் பேரு முல்லா நான் பாட போடுற நல்லா நல்ல மனுஷங்களா வாழவை அல்ல எல்லாரையும் நல்லா உண்மை என்ன தெரியும், நல்ல மனுஷனா நாம் வாழ உங்களை விட்டா சரி. அது சரி. நல்ல மனுஷனா வாழ்ந்து உங்களை தான் இந்த கட்டு போய் இருக்கிறத காரணம் முக்கியமாக நாள் என்ன கொஞ்ச நேரத்துக்கு சலீம் ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டினா பாரு, அதுல தெரிஞ்சிருக்குங்க உங்களுக்கு. முகத்தை எப்போ அல்லா அல்லா நீ இல்லாமல் வானமே இல்லை ஃப்ரெண்டாலே ரொம்ப இந்த எண்ணம் மட்டும் இந்த பாய்சனா இருந்திருக்கு குடிச்சு செத்து குடிச்சிருக்கோம். நான் செத்துருக்க மாட்டேன். உங்களுக்கு எதுக்கு அவனுக்குள்ள ஊட்டி தந்து சாவடிச்சிருக்கேன். இப்ப சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வெறித்தனமா சமைக்கிறோம், அழகா ருசிக்கிறோம். இதென்னடா வெந்தயமாடா? வெந்தயமோ அதை உருவாக்கிற இல்லையா? இல்ல வெந்தயம் உருவாக்கல, வெந்தயம் நாளைக்கு தான் ஸ்ராத் பண்ண வேண்டியதான். எங்கேயும் இந்த குடும்பம் நடக்கும். ஒழுங்காகிறதுக்கு சமைக்க போறோம்டா, அதுக்கான சாமான்கள் எடுத்து வருவோம். இல்ல இப்ப வந்து அரிசி மூறி கொண்டிருக்கி பயிர் அரிசி எங்க ஊருன்னு செம்புல எங்க இது நடக்குமோ, விதமான ருசியை கொண்டு வர அடிச்சு சட்டியால பத்திரி விசரட்டாம ஏதாவது ஒன்று கொண்டு வரல சரி சமாளிச்சுடா. புதுவிதமான செய்யப்போம், உப்பு போடாம வைக்க போறோம். அதுல வரக்குள்ள ஹோட்டல் வரக்குள்ள அடுப்பங்கடா கேட்டான் பாரு, அவன் அதான் ஹைலைட். உண்டு அடுப்பை போய் திரும்ப அதான் ஒவ்வொரு டைமா எங்கேயாச்சும் ஒருத்தர் சமைக்க போறோம்டா ஃபிக்ஸ் பண்ணிடுவான் நேரத்தோட. ஆனா இடைக்கு வந்தது அடுப்பு எடுக்கல போற திரும்ப எடுத்து டேய் பாய எடுக்கல திரும்ப போய் எடுத்து வர, டேய் உப்பு எடுக்கல திரும்ப போய் எடுத்து வர, மொத்தமா எடுக்க வந்திருக்கேன் பாரு.
நைட்டு படுக்கக்குள்ள ஒரு 11 மணி 12 மணி ஒரு போட்டா வந்து தொழுவுற டைம் ஆயிடுச்சு. 2 நாளைக்கு முதல் சொன்னதான் எல்லாரும் time பண்ணலாம். அல்லாஹ் அக்பர். இறை சிந்தனையோட உண்மையிலேயே வந்து நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல வந்து அந்த 3 நேரம் தொழுகிறன்றது வந்து சரியா அந்த தொழுகை நேரத்தை குறைச்சிட்டீங்க ப்ரோ. எனக்கு தெரியல, நான் சொல்றேன் சரியா தெரியல. உண்மையிலேயே வந்து தப்பா கதைச்சு நீ சொல்ற 5 நேரமும் சரியா எங்களுக்கு தெரியாது, அதனால நான் சொல்றேன். சொல்றேன் வந்து அதுக்கு இன்னொரு டவுட் கேட்போம். ஒரு கோயில்ல நீ சத்தப்படா, ஒரு கோயில்ல எத்தனை சாம பூஜைகள் நடக்கும்? 3 நேரம். 3 நேரம் பூஜை, காலை மதியம் இரவு. 3 நேரம். நீங்க சொல்லுங்க எத்தனை வேலை பூஜை நடக்கும்? 3 வேளையா நடக்கும். 3 வேலை நடக்கும். நீங்க சொல்லுங்க எத்தனை வேலைகள் பூஜை நடக்கும்? 2 வேளை. அதிகால பூஜையை மறந்துட்டீங்க நீங்க. எப்படி இதாயிட்டு வருது. ஒரு கிறிஸ்தவ நண்பன் அவன் வந்து சைவம், நம்ம அங்கால இப்போ பார்த்தா முஸ்லீமா மாறிட்டான். அப்படி எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் பாருங்க, அப்படி என்று யோசிச்சு பாருங்க. அதாவது அனைத்து மக்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் கிருபையும் உண்டாகும். அப்ப பாப்போம், இந்த வெசாக்கு வரும்போது நீங்களாம் வெசாக்கு கூடு கட்டுறீங்களான்னு பாக்க. கண்டிப்பா கட்டுறோம். கட்டுறமா இல்லையோ பக்கத்துல வந்து செட் பண்றேன். இந்த தன்சலங்கள் கொடுப்பாங்களோ அங்க தேடி போயிருவானே சீசனுக்கு. ஒரு மாவட்டத்தை சுத்தி வருவானே தன்சல் கொடுக்குற இடத்தை தேடி. அதுவும் ஸ்பெஷலா அம்பாறை மாவட்டத்துல ஐஸ்கிரீம் தன்சல் நடக்கும். அதுக்காக இங்க இருந்து 600 ரூபாய் பெட்ரோல் செலவழிச்சு போறோம். அப்படியே சுத்தி எங்க தன்சல் கொடுக்குறாங்க. ஐஸ்கிரீம், இந்த பால் சோறு கொடுக்கறத பால் சோறு, இந்த கிழங்கு அவிச்சு அந்த சம்பல் கொடுக்கறத பொலிச்சம்பல், அது அதெடுத்து இன்னொருத்த பானியும் சக்கரை கட்டியும் கொடுப்பாங்க. அதுவும் அப்படி இது லைன்ல நிக்கிறது. கொஞ்சம் ஆராய்ச்சி பிள்ளைல வந்து நிக்கிறீங்க லைன்ல, அதுக்குள்ள நடுவுல நிக்கிறேன். அதுவும் அப்படி நங்கி வாங்கி கொடுத்து திருப்பி பொங்கல் இருந்து வர நங்கி தங்கச்சிடா நங்கி நங்கி ஐஸ்கிரீம் கொஞ்சம் இடம் தாங்களே இடம் தரண்டா ஏகத்தமாய் மங்கிவா. ஓகே ஓகே. இப்பொழுது வெந்தய எங்கடா வையண்டா வாடா. முதலாவது கடை அடுப்பு பத்த வைக்கணுமே. கடாயை எரியும் கிட்டுதான், கடாயை கிட்டணும். வாடா நெருப்பு மன்சூர், நீ ஊதுனாலே நெருப்பு தாண்டா. வாடா கிட்டணுங்க ப்ரோ. அடுப்பெல்லாம் கிட்டுட்டுக்கிறேன். ஓகே. இப்பொழுது அல்லாஹ்வை நினைத்து கொண்டு அடுப்பில் சட்டியை வைப்போம். எனக்கண்டா இந்த காத்துக்கு நெருப்பு பத்துமாங்கிறது டவுட்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் எடுங்கடா. வாடா தீப்பொறி திரும்புவோம். நீ பார்த்தாலே பத்திக்கிட்டா நெருப்படிங்களா. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் பேரோட ஒரு வேலையாளன் எல்லாம் சரி வா குயிக்கா போகணும்ன்றானே வந்த ஆட்டோ எடுத்தேன் பறந்து அவ்வளவுதான். ஏத்துனதெல்லாம் லோட் பண்ணதெல்லாம் அவங்க தான் லோடி. என்ன பாக்குற அங்க ஒருத்தன் சிரிச்சு நீங்க வர அவனுமா? இல்ல நான் இல்ல, நான் டிரைவர். என்னடா எங்கடா மண் பறக்குண்டா பாத்து போடா பரதி. ஐயோ தேங்காய் ஒன்று வந்துருக்கா என்னதுக்குடா? அதான் பெண்ணா தேங்காய் கொண்டு வந்து திருவள்ள எடுத்து வர இல்லைன்னு டக்குன்னு போய் தான் வாங்கிட்டு வந்தானு. என்னடா அதை சமைக்க இதை சமைப்ப சொல்லி பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தானு. அதே உடச்சி கரைச்சி எடுப்போம். பால் பாக்கெட் எதுல வாயில தான் கரைக்கும். கடைசி அதுல டப்பாவோட கரைப்போம். செம்புல கரைக்கணும் அதை. ஓகே. நீங்கள் சமைப்பதற்கு போகும் இடத்தில் எப்படியும் ஒரு 5-6 செம்பு எடுத்து செல்லுங்கள். உதவியாக இருக்கு. இன்று முதல் நீ செம்பு என்று அழைக்கப்படுவாய். வாடா வாடா. எங்க ஆட்டோ வாங்கி தந்தீங்க? என்னடா போடணும் ப்ரோ. ரெகுலேட்டர் நான் ஆன் பண்ணல. போடணும். போடா பரதேசி. டேய் நல்ல கெட்ட போட நல்லா கதைங்க. அதான் புக். ஓகே சரியா அழகா கடாயை வந்து அடுப்புல வச்சுட்டு அடுத்ததா வந்துட்டு எண்ணெய் ஊற்றுவோம். அதாவது சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் தோண்டானே காயட்டுமா? இதை கொஞ்சம் கூட்டு. அடுப்பு கொஞ்சம் கூட்டிங்க ப்ரோ. சட்டியை பற்ற வைக்கிறது முடிவு பண்ணி தெரியலீங்க. சரி இது இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு தாளிப்பு தானே. நசீர் நானா என்னடா அடுப்பே வத்தல் மூந்துட்டு காத்து 10 வத்தலடா கூட்டுறா கூட்டி வை. அப்பா மொத்தம் கூட்டி தாண்டா இருக்கு. இதோட கூட்டுறாடா. எரிக்கிறது எரிக்கிறதா? ஓகே எரிக்கிறது. ஓகே இப்போ வந்து முக்கியமான கடாயில் எண்ணெய் ஊற்றுவோம். கதாபாத்திரமான எண்ணெயை விடுவோம். இது கடல் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நாங்கள் சுத்தமான நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ப்ரோ? தேங்காய் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் விடுவோம். சொல்றானுங்க பாருங்க. ஓகே எனக்கு கடல் எண்ணெய் என்று உலகிக்கிறா. கடல் எண்ணெய் இப்போ முதலாவதா வந்துட்டு அந்த சீரகம் அந்த இதில் அடங்க ஏலக்காய் சீரகம் பட்டை வகை கரண்டிங்களா முதல்ல அந்த இறங்குடா. ஓகே பட்டை வகை இங்கே தொக்கையில் விடுங்க. இங்கே உள்ளுக்குலாம் தேவையான அளவு பட்டை வகை.
அதாவது இந்த எண்ணெயில வாசம் ஒன்று அடிக்க பார்த்தில அதுதான் அந்த கஞ்சிக்குள்ள இருக்கு அந்த எண்ணெயில வாசம். என்ன இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம், நல்ல வாசம் அடிக்கும். அது என்ன கூட ஊத்துனதுக்காக வேண்டி அவன் சொல்றதுடா. ஆனால் இந்த இது பறக்குது, வெடிச்சு பறக்குது. கொஞ்சம் நடப்பு உலகிதான் ஜலவா நான் தான் சரி. அடுத்தது வெந்தயத்தையும் போடுவேன். அடுப்பு தேவையான அளவு வெந்தயம். இது தாடா லைட்டர் தாடா. நாங்கள் வந்து ஒரு 5 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் சமைக்கிறோம். அந்த கஞ்சை காய்ச்சிடும். வந்துதா 3 பேரா சாரணம் கொஞ்சம் தான். இதை கொஞ்சம் அங்கே சைட் ஆகிட. எங்க இருந்து எடுத்து என்னென்ன செய்ய வந்தான்டா அப்போ அவன் கெட்ட பிள்ளை வந்தான். என்னடா உங்களை குத்துருக்கும். வெந்தயம் எல்லாம் படிக்கு பறக்க. என்ன படிச்சு பறக்கு என்னப்படா? என்னடா இது? எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்டா படிச்சு பறக்கு இல்லை. அதாவது இந்த வெந்தயம் அதெல்லாம் படிச்சு பறக்காம என்ன செய்யணும்? டக்குனு வெங்காயத்தை போடணும். போடு நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நறுக்காம வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும், அந்த பொன்னிறத்துக்கு வதங்கணும். அது வரைக்கும் அதுக்காக நம்ம கோல்டு பெயிண்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறத்துக்குடா. ஓகே, அடுப்பறிதாடா வர்ற அடிக்கடி அந்த அடுப்பை செக் பண்ணுங்க. அடிக்கடி 10 கடிக்கு அப்பயே வந்தோண்டா அவன் தெரியும் சரமில்லா வந்தோம். அப்போ நாங்கள் டக்குனு சரத்தை எடுத்து வரலான்னு போனோம். இடத்த கட்டிட்டு வந்தாங்க. யார்கிட்ட எங்கே வந்தாங்க? 2 நிமிஷத்துல வந்தான். எந்த ஐயா அந்த கிரவுண்டுக்குள்ள வந்து அந்த விளையாட்டு பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஐயா அவர்கிட்ட ட்ரௌசரை கொடுத்து பண்ட மாட்டேன் நினைச்சு வந்தேன். அவரோட சார்ந்தாது. அதான்டா அப்போ எலியத்து மனக்கு மணக்கு நல்லா மணக்கு. அதாவது வெந்தயம் வெங்காயம் பிறகு அந்த நல்ல குணம். அதே மாதிரி இப்ப இஞ்சி பூண்டு போடக்குள்ள இப்ப அங்க மெயின் ரோட்டுக்கு மணக்கும். வீடியோக்குள்ள உங்களுக்கு மணக்கு அந்த மாதிரில பாருங்க. மணத்தா கீழே கொமாண்ட சொல்லுங்க. என்னென்ன சொல்றானுங்க பாருங்க. இது நம்பி நான் சாப்பிடலாம். சரி, சூப் கட்டி அரவாசி போயிட்டு பசிலி சாப்பிட்றாடா. அது மன்சூர் நானாடா வேலை. மன்சூர் நானா ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் கசக்கி எடுங்க. கசக்கி ஆகா வாசம் அப்படி எடுக்குது. என்ன எப்படி எடுக்குது வாசம்? ஒரு என்ன சொல்றது, இனம் புரியாத ஒரு சுவையை கொண்டுறது உள்ளுக்கு. செம்மையா இருக்கு. நான் தானே சமைச்சு இப்போ போடுவேன் லாஸ்ட்டில். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பொன்னுற மாதிரி இருக்கணும் அந்த வெங்காயம். அந்த டைமில் தான் பச்சை வச்சு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1 தேக்கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணி 1.5 தேக்கரண்டியா? அடுத்த மூணு இல்லை ஏண்டா கஞ்சி இப்போ நமக்கு தண்ணி கூட வைப்பேன் நானே. ஓகே, எல்லாத்துலேருந்து மசாலாக்கள் போடுறான்டா பிரச்சனை. உப்புகள் போட்டு சரியா எடுத்தா சரி. ஓகே, இப்போ போட்டு எல்லாம் வந்து வதங்கி ஒரு நல்ல ஒரு கலருக்கு வந்த பிறகு நம்ம வடிவாக இடிச்சு வச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு கூட இருக்குடா பேஸ்ட். ஓகே, இல்லை அளவுதான். நான் அதை சேர்த்து வடிவாக வதக்குங்க. ஆஹா, ஓ எப்படி வாசம்? உள்ளே 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 காரியே ஏ ஆதா சக்கா அதக்கு சக்கா அப்படி போடு ஆதாங்கய்யா ஆ ஆ ஓ ஓ ஏ ஏ உள்ளே 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 காரியே ஏ ஆதா சக்கா அதக்கு சக்கா அப்படி போடு ஆதாங்கய்யா ஆ ஆ ஓ ஓ ஏ ஏ. ஓகே, இப்போ நம்ம போட்ட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாடை போகும் வரைக்கும் அதை கொஞ்சமாக வதக்கணும். பச்சை வாடை இருந்தால் பச்சை வாடை போய் மஞ்சள் வாடை வரணுமா? ஆஹா, இந்த வாடை போகல. அதாவது நம்மட சலீம் நானா வந்து கல்யாணம் முடிக்கிறார்கள் வந்து ரொம்ப பாக்கியசாலிகள் சொல்லுவாங்க. நல்ல கஞ்சி காய்ச்சுறாரு, ரொட்டி நல்லா பிரட்டுறாரு, அதுக்கப்புறம் பச்சி இறக்குறாரு, சிக்கன் நல்லா வெட்டுறாரு. அது மட்டும் இல்லாம பாருங்க, நீங்க கறி வாங்குறதுக்கு ஒரு வேளை காசு இல்லாட்டி கூட அவர் கடற்கரைக்கு வந்து நண்டடிக்கிற வீடியோ கஞ்சிதான். ஓகே, இப்போ வந்து இது வதங்கி எல்லாம் செய்து அடி பத்த விடாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணா சிக்கன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி விடும் தானே.
அதாவது சின்ன சின்னனா வடிவா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்க சிக்கனை அப்படியே சலீம் நான் அறிஞ்சு சலீம் நானா அறிஞ்சதை ரஹீம் நானா தூக்கி போடுறாப்புல. இறைச்சி கஞ்சி இன்னைக்கு இறைச்சி கஞ்சி. ஓகே ஓகே. இப்போ அந்த சிக்கன் வந்து வேகிறதுக்காக இப்போ எண்ணெய் இல்லாட்டி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எண்ணெயை கொஞ்சம் விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த சிக்கன் கொஞ்சமாக மேலால் மெல்ட் ஆகி வர மாதிரி கொஞ்சம் இருக்கும். அதாவது அது அவியணும் உள்ள, அதுக்காக. மன்சூர் குனிஞ்சு வார கீழே நெருப்பு தெரியுதாண்டு. என்ன தெரிகிறது மன்சூர்? தெரியவில்லையா? எனக்கு தெரியவில்லை. இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து அழகா அவிஞ்சி, அதாவது அதில் பதத்துக்கு வந்துட்டேனே. இப்போ அடுத்ததான் நம்ம தக்காளியை சேர்த்துக்கொள்வோம். அழகாக அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க தக்காளி அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விடுவோம். இப்போ இந்த தக்காளி நசுங்கும் வரைக்கும் நீங்கள் பிரட்டணும். அதாவது இப்போ அந்த அந்த கடவுள் அல்லாவே நமக்காக வளைச்சி பற்ற வைக்காரு. அதான் உண்மை. யா அல்லா பொறுத்து கோப்பா அவனுடைய உருட்டுகள் எல்லாம் நல்லா இருக்கிறான். நம்ம இதை கேட்ட நமக்கு அது சரி. ஆனால் இது நல்லா மணக்குது. ஒன்று சாப்பிடுவார் நல்லா இது அறிஞ்சது நான் இப்போ எடுத்து சாப்பிடுவார். உண்மை எஞ்சுவார் வேலை நடந்துட்டோம். சாப்பிட்டு பார்த்தேன்னா நீ கதைக்க மாட்டேன் சாப்பிடுவேன். வேற லெவல். வேற லெவல். உப்பு நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. அளவா இருக்கு. அதுதான் இந்த உப்பு போடுறது 8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கும் கையில். எங்க சாப்பாட்டை அடிச்சுக்க எவனும் செய்யல. 8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில். எங்க சாப்பாட்டை அடிச்சுக்கத்தான் ஊருக்கு இரவடம் சரியா டியூனை போடுறோம். அதாவது லூட் போடுறாங்க, இன்டர்லூட். ஓகே, அடுத்ததாக வந்து இறைச்சியும் வடி அழகாயிட்டு இப்போ என்ன சொல்கிறது, தக்காளியும் அதில் பதத்துக்கு, அதாவது தண்ணியை விட்டுக்கிட்டு எல்லாம் செய்து சரியா வருது. இந்த டைமில் வந்து அந்த புதினா இலைகளை போடணும். புதினா கொத்தமல்லி. ஓகே, இப்பொழுது புதினா கொத்தமல்லி அத்தோட மசாலா அந்த அதையும் போடுங்க. அடுத்ததாக நாம் ஆட் பண்ண வேண்டியது கறி மசாலா. அதாவது இதுக்கு கொஞ்சம் சுவையை கூடுதலாக சேர்க்கக்கூடியது இதுதான். ஓகே, அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணுவோம் அந்த கலருக்காக. கூடுதல் நான் இது வந்து எங்கே நீ பழகுனேன்? நான் பழகுனேன் துபாயில் அடிக்க ரஃபீக் நான் நாட்டு. ரஃபீக் தானா? நல்லா பாஸ்போர்ட் இருக்குடா. பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண, அதாவது ரினியூ பண்ணுறது போட்டிருக்கேன். இல்லை, இதே நீங்கள் கொஞ்சம் கறியாக வச்சு சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த கறியை பதத்துக்கு தான் வந்துருக்குது. பார்த்தீங்களோ? அதாவது இந்த கைக்கு நீங்கள் இப்போ ஒரு 5 பவுனில் மோதிரம் போடணுமே. இதை பார்க்க வர உண்மையிலே நல்லா வர போகுதுன்ற ஒரு அந்த திருப்தியான ஃபீல் ஒன்று வருது. யாரெல்லாம் எங்க கூட நோம்பு கஞ்சி குடிக்க போறீங்க எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. நாங்கள் அவங்களையும் பிடிச்சாச்சு. வில்லேஜ் ஃபுட் குக்கிங் சேனல். உங்களுக்கு இந்த வார்த்தைக்கு வச்சு அடிக்க போறாங்க. லிமிடெட். இன்னொன்று ட்ரை பண்ணி பாக்க. ஏய், இல்லடா கறி கூட இருக்கு. கொஞ்சம் நான் கறி அதையும் போட்டு. இல்ல அது கூடுனார் மாதிரி இருக்கு. பாதி மாப்பிள்ள நம்ம கொஞ்சம். ஏய், நீங்க பாதி கறி இதுல முடிச்சா இல்ல, அதாவது அவிஞ்சிருக்காண்டு செஃப் மாதிரி பார்க்க தானே வேணும். அதாங்க நான் செக் பண்ணி பார்க்கணும். நீங்க தான் செஃப் பண்ணி சொல்லி எவனையும் கொண்டு வர இல்ல. அவனும் கோவிப்பான், அந்த அவனுக்கு ஒரு கொண்டு விடுவோம். வேற லெவல். இந்த ஓகே, இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ற டைம் வந்துட்டு. ஓகே, இப்போ முதலாவது சொம்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். அழகாக அப்படியே அந்த கறியோட அப்படியே ஒரு கொலாப்ஸ் ஆகி பாத்திரம் கழுவுற மாதிரி. இன்னொரு சொம்பு போடுங்க. தண்ணி ஊதிக்கிற மாதிரி. ஓகே, போதும். ஓகே ஓகே. இப்ப சூப்பு குடிக்கிற மாதிரி சொம்புக்குள்ள ஊத்தியது கொடுத்தா குடிக்கலாம் போல இருக்கு. இல்லை, இதை வாக்குறது சிக்கன் சூப் மூடி வைப்போம் கொதிக்கும் வரைக்கும். சரி, ஓகே. அப்போ சலீம் காக்கா, எனக்கு தொழுவுறதுக்கு நேரம் போயிது காக்கா. ஏண்டா நான் போய் ரெண்டு பேரை சந்திச்சுட்டு அப்படியே அல்லாவை அடிபணிக்கிட்டு வரணும். நான் 2 பேர் சந்திக்க. அதாவது என்கிட்ட கூட்டாளிக்காக சொன்ன ரிசினி என்று சொல்லி அவர் தான் இந்த வீடியோக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். அவரும் சாபிக் என்று சொல்லி அவர் வந்து பாலமணியில் இருக்கிறார். அப்படி இல்லை வேற ஒரு அலுவலாக போகிறான். அதுக்கு இப்படி சமாளிக்கிறான் வந்து பிரச்சனை இல்லை.
இல்ல உண்மையிலேயே நான் பழகினத்துல அவங்க 2 பேரும் நல்ல அப்படி சொல்லுவேன். ஏன்டா அவங்க தான் கொஞ்சம் செய்யுங்க இப்படி ஒரு கணக்கு செய்யுங்க அப்படி சொல்லி ஓர உருட்டானி போத்தானே ஒரு அப்போ போ யாரா இவங்க உருட்டுலாம் எங்களுக்கும் தெரியாது, பக்கத்துல இருக்கணும் தெரியாது, அல்ல ஒருத்தனுக்கு தான் தெரியும். சரி நீ இல்ல இப்ப நீங்க பார்க்க வேண்டிய அடுத்த வேலை என்ன, அரிசி போட்டு பயரையும் போட்டு அப்புறம் உப்பு போட்டு எல்லாத்தையும் கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்குறது, கடைசி இறக்கி குடிக்கிறது. அதை வந்து சாப்பிட்டு வேற அப்படி இருக்கு. கண்டிப்பா. அதாவது உங்களை நம்பி நான் இதை ஒப்படைச்சிட்டு போறேன், கண்ணையும் கூட ஒப்படைச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். கஞ்சி பாய் தந்திருக்க பாய். நல்லா இருந்தா நாங்க அடிச்சுக்கிறோம், நல்லா உனக்கு வச்சுக்கிறோம். அதை கண்டுபிடிப்பாங்க அப்படி மாறி மாறி கண்டுபிடிக்கணும். அப்படிதான் ஓகே லிப் கிஸ் கொடுக்கலையா? ஓகே 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 गाइस நான் போயிட்டு வரேன், ப்ரோ சந்திப்போம். ஓகே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கொதிக்குது ப்ரோ, கொதிக்குது. டேய் இப்போ ஒரு அந்த ஃபீல் ஒன்று வருது உண்மையிலே. இந்த சூப் காஞ்சிரமா இருக்கிறா? சூப் அண்டும் நாங்கள் ஒரு 10 நாளைக்கு முதல் போய் ஒரு கடையில் வாங்கி குடிச்சினாங்களே. ஆனால் இப்போ கடையில் காய்ச்சறதுக்கும் வீட்டில் காய்ச்சறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது தானே. ஆனால் அந்த கஞ்சிக்கு கொஞ்சம் கறியை பொரிச்சு வச்சிருந்தா பா அந்த பயந்துருவேன். அந்த மாதிரி தொட்டு சொல்லி வேலையில செல்லி வேலை இல்லைவா? ஓகே இப்போ வந்து நன்றாக கொதித்து வரைக்குள்ள வந்து இந்த அரிசி போடுறோம். நான் நல்லா கடுமையாக கொதிக்கிறேன். நன்றாக கொதிக்கின்றது. இந்த தருவாயில் நீங்கள் அரிசியை உள்ளே இறக்க வேண்டும். ஓகே ரைட். பறக்குது. ஓகே இப்படி கழிச்சு போட்டு போனோம். வந்து என்னடா பாசி பருப்பு பாசி பயிறு. நீங்கள் நேரத்தில் வேறு என்ன வாங்கணும்? பருப்பு வேணும். பாசி பருப்புக்கு பதிலாக பாசி பயிர வேண்டியது தானே. போடு ஓகே என்னண்ணே என்ன டைம் போடுறோம். ஓகே இப்போ வந்து அரிசி போட்டாச்சு. அரிசி அண்ட் பாசி பயிறு எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து இது இன்னும் ஒரு 15 நிமிஷம் அரிசி வகும் வரைக்கும் இருக்கணுமா? அண்ட் வந்து எப்படி வேலை பண்ணி பார்ப்போம். உப்பு காணும் பார்க்க இப்போ தண்ணி இருக்கா பார்ப்போம். உப்பு கொஞ்சம் பேர். ரைட். என்னண்ணா செல்லு? ஓகே இப்போ வந்து மூடி விடுவோம். அழகாக கொதிக்கட்டும். ஓகே இப்போ வந்து நாங்கள் தேங்காய் பாலை பவுடர் வாங்கியிருக்கோம். பாருங்கள் மீண்டும் ஊற்றுங்க, தண்ணி ஊற்றுங்க. பாலை வந்து இறுதியில் ஆன் பண்ணணுமா? ஆனால் முறைப்படி புதினரில் கொத்தமல்லி தான் போடுறேன். இது என்ன போடுங்க பிரச்சனையில் வந்தாச்சேரி குடிச்சாச்சேரி என்ற மாதிரி தான் ஒருத்தன் இருந்து சொல்லி தந்து கொண்டு இருந்தான். இப்போ அவனும் இல்லை, எங்கேயே போய்த்தான். என்ன பாய் பேர்? அவன் விசிம் பாய். எல்லா பேரும் மன்சூர், சலீம், ரஹீம் பேர் வருது. அவன்கிட்ட பேர் என்ன பேர் சொன்னா அது மட்டும் ஞாபகம் வருது இல்லை. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு இறக்கணும்டா அழகான கஞ்சி ரெடி. பாருங்க பா முதலாக உண்மையிலே வந்து நாங்கள் நோம்பு கஞ்சி செஞ்சது நல்லா தான் இருக்குது நினைச்சு பார்க்கையில். ஆனால் உண்மையில இதுக்கு பீஃப் போட்டிருக்க இன்னும் நல்லா இருந்துக்கன்னு நினைக்கிறேன். சலீம் பாய் எந்த பேர் தான்? சலீம் பாய் என்னடா உண்ட பேர் என்ன? வருகிறது டக்குன்னு ரஹீம். ரஹீம் பாய் மன்சூர் விடுறாரு இல்லையாப்பா, என்ன போட்டு படுத்துறாரு மன்சூருக்கு. நான் கொடுங்க என்ன இது? சுட சுட நாங்கள் நோம்பு கஞ்சி முதலாக காய்ச்சிய நோம்பு கஞ்சி. கொஞ்சம் தண்ணி உரைச்சி தான் மட்டும் தம்பளோட டக்குன்னு. ஓகே ஓகே பரவாயில்ல. டீஷர்ட் எடுத்து கையில் எடுத்து விடுவேன். ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கும். இது வந்து நாங்கானே. ஓகே இந்த டிசைனாக்கா நீங்க வைங்க, உனக்கு போற மற்றவங்களுக்கு போறானே பிறகு வைங்க முதல்ல. வெளுப்பன் ஓகே இந்த வாய்க்குள்ள நமக்குறான்டா என்ன ப்ரோ? இந்த அவனை கொண்டு உனோட தந்த பாதே நீங்க சைட் டிஷ்களை தாங்க ப்ரோ. எப்படின்னா
நமக்கான ஒன்றை நம்ம பெற்றுக்கொண்டா அவனுக்கு இல்லைன்றா தான் பொறாமப்படுவான். அவனுக்கு கொடுத்து சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. சைட் டிஷ்ஷில் தாங்க ப்ரோ நீங்கள். ஓகே, இப்போ வந்து இதுக்கு தேவையான அந்த வடைகள் அது இது வந்து வச்சு சாப்பிட இன்னும் நல்லா இருக்குமான்னு சொல்லி நாங்கள் அதை ஒரு வீடியோவில் பார்த்தேன். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாம் வாங்கி வந்திருக்கோம். ஓகே ரைட். ஓகே, ஸோ வந்து இப்போ நாங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்க்க போகிறோம். அப்படியே சுட சுட நோம்பு கஞ்சி அண்ட் உளுந்து வடை பட்டிஸ் எல்லாம் இருக்குது. முதல்ல வடையோட சாப்பிட நல்லா இருக்க மாட்டேன். நாங்கள் அதான் வடை வாங்கிடுறது. நாங்கள் பார்ப்போம். நினச்சி பார்க்கலாம் இந்த அளவுக்கு வரும்ட்டு. இது ஒரு நல்லா வந்துருக்குமையா. நல்லா இருக்கு. அம்மாங்க பிடிச்சி அதே இது வேறு இல்லை. ஆனால் என்ன ஒன்று மட்டும் கூட இருக்கு. என்ன சூடு சூடு. இப்போ கடையில் போய் வாங்கி சாப்பிட்டா தேர்றடாப்பா அந்த இறைச்சி எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்தா ஏதாச்சும் ஒன்று பொங்கலில் வச்சுப்பாங்க. ஒரு இறைச்சி துண்டு உண்டு. இதுக்குள்ளே எப்படி தான் நிலைமையாக இருக்குதா? கடையில் வாங்குற மாதிரி தான் நிலைமையாக இருக்கு. நம்ம ஆண்டு குடிச்சு தீமா நல்லா இருக்குது. சொல்லி வேறு இல்லையா சாப்பிட வந்து இதை பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க கூட சொன்னோம். ஆனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைவ் லைவ் சூப்பர். எப்படி இருக்குது பாருங்க. எல்லா மழை வந்து செம. எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கலாம்? சூப்பர். எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கலாம்? 90. 10 குறைச்சி என்ன? என்ன இடையில அவன்கிட்ட பேர் சொன்னால் அந்த பேர் வாயில் வருதும் இல்லை. அவன் மட்டும் தான் மிஷின் மிஷிங்கால் வர இருக்கு கஞ்சி வந்து இன்னும் நிறைய பேருக்கு நான் கொடுக்க போகிறேன். நல்லா வரலண்டாவும் கொடுத்து இயலாது. அதாண்டி இன்னும் நிறைய பேருக்கு வந்து கொடுக்குறேன்னு தண்ணி கொஞ்சம் ஊற்றி தச்சுருண்ணே. நான் குழையில செஞ்சுனாங்களோ பெட்டராக இருக்கு. நாங்கள் கடையில் எல்லாம் வாங்கி குடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கிற ஏன் இப்படி சாப்பிட்றதுலே நோம்பு கஞ்சி மிஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு பேர் பார்த்துருக்காங்க. அதை வச்சு வரணும். வாங்க மக்கள் ஓடியா. ஒரு மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து முடிச்சாச்சு. இதில் குறை நிறைகள் ஏதாச்சும் இருந்தால் நிறை இருந்தால் நன்றி, குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. உன்னை மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதோட சாப்பிடும்போது இது என்னமோ வந்து நல்லா தான் இருக்குது. அதான் இப்போ ஒரு டிஷ் காலி வந்துருக்கா. அதான் அது எல்லாரும் சேர்ந்து செஞ்சு தானே ப்ரோ. இப்போ நீங்கள் உள்ளே இருந்து கரண்டி ஆட்டணும் மட்டும் தான் நீங்கள் மற்ற எல்லாம் பின்னுக்கு நாங்கள் அஞ்சு தான் நாங்கள் கரண்டி ஆட்டலாம். அந்த அவன்கிட்ட கொடுத்துருந்தாங்க அடிப்பான் தான். அதான் செஃப் கரண்டி ஆட்டுறவன் தான் செஃப். அவள் பாருங்க பின்னுக்கு கஷ்டப்படுறவன் இது தெரியாது, முன்னுக்கு பூங்காட்டுறவன் இது மட்டும் தான் தெரியும். அப்படி கப்பலில் எத்தனை பேர் பயணம் செஞ்சாலும் சரியா செலுத்தி கொண்டு போனா இல்லை ஒன்று ரெண்டு. ஆனால் அதை ஒட்டுறதுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இல்லாண்டா ஓட்டை போட்டால் மாலு மின் சேர்ந்து சாகுறது தான். அதுதான் வர்ற கதை. அப்படி தான் இப்போ ரைட். ஓகே, ஆனால் உண்மையிலே பெஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் இந்த பாசி பயிருக்கு பதிலாக பாசி பருப்பை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அது இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படி தான் இருக்கணும். நாங்கள் ஆனால் இவன் மாதிரியெல்லாம் கண்டிப்பாக தவி செய்து வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. இது ஒரு செக்குலக்க, இது ஒரு செம்பு. இவன் செய்கிறலாம் பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அது நல்லா வராது. ஸோ வந்து கூட விடுங்க. ஸோ அந்த உண்மையில வந்து நல்லா இருந்தது. நாங்கள் காய்ச்சல் சொல்லக்குள்ள எங்களுக்கு பெருமையாக இருக்கு. இப்படி ஒன்று ஏதோ ஒரு முதல் டைம் ரொம்ப பெருமையாக இருக்கு. அப்படி வந்து மீண்டும் ஒரு முறை வந்து ரமலான் தினத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்களை வந்து மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம்.
அண்ட் வந்து ஓகே உண்மையாக வந்து இந்த எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சுக்கொண்டும் நாங்கள் பார்த்த விஷயத்தை வச்சுக்கொண்டும் நாங்கள் இதை செஞ்சு நாங்கள் இதில் குறை நிறைகள் இருக்கலாம். சம்டைம் உங்கள்கிட்ட மனசு காயப்படுற மாதிரி ஏதாச்சும் நடந்திருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் இதே முஸ்லீம் சொந்தங்களாக மாறி நாங்களே இது வந்து செஞ்சது வந்து உண்மையிலே மன திருப்தியாக இருக்குது. அண்ட் சந்தோஷத்தில் வந்து நாங்கள் விடைபெற போகிறோம். நன்றி, வணக்கம்.